தன்னை தீட்டுப்படுத்த, நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். உணவினாலேயோ உடையினாலேயோ என்னுடைய உறைவிடத்தினாலேயோ என்னுடைய உடைமைகளினாலேயோ என்னுடைய உறவுகள்னாலும் என்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார். கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தருளே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை ஈசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன் ஈசனின் பாவம் நீங்கியதே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன் காத்து கொள்ள கிருபை தாருமே காத்து கொள்ள கிருபை தாருமே கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு தானியேலின் புஸ்தகம் நாம் ஆரம்பிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் வரைக்கும் சொல்வார்கள். ஏசாயா, எரேமியா, அப்புறம் எசேக்கியேல், தானியேல், இந்த புஸ்தகங்களும் ப்ளஸ் எரேமியாவின் புலம்பல் அதை சேர்த்துட்டிங்கன்னா இந்த 5 புஸ்தகங்களும் பெரிய தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லப்படும். இதுக்கப்புறம் ஓசியா முதல் 12 சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள். அப்போ இந்த பெரிய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இது நிறைய வசனங்கள், அதாவது பெரிய தீர்க்கதரிசி சின்ன தீர்க்கதரிசின்னு சொல்கிறது இதில் ஆளை பொறுத்து இல்லை, புஸ்தகம் பெருசாக இருக்கிறதுனால சொல்கிறாங்க. ஓசியா புஸ்தகம் 13 அதிகாரங்கள் இருந்தாலும் அதை என்ன செய்யணும், அதையும் சிறிய புஸ்தகங்கிற கணக்கில் தான் அதை அவர்கள் சேர்த்துருக்குறாங்க. சரி, போட்டு இப்போ வாங்க. தானியேல் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுது. இதெல்லாம் இப்போ இந்த எரேமியா எசேக்கியேல் எழுதுனா அதே காலகட்டத்தில் தான் இப்போ எசேக்கியேலும் தானியேலும் சொல்லப்போனால் ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் தான் எருசலேமிலிருந்து இந்த பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு வரப்பட்டவர்கள். இதில் யாருன்னா நம்ம தானியேல் இவன் ஒரு யூதா கோத்திரத்தை சார்ந்தவனாக இருந்தபடினாலே இவனை நினச்சிதாங்களாம் விசேஷமாக தெரிஞ்ச. அதை இந்த வாசிக்கிறோம். இதில் இந்த யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு முற்றுகை போட்டான். அப்போ ராஜாவாகி யோயாக்கீம் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களையும் சிலவற்றையும் அவன் கையில் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயா தேசத்தில் தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் தன் பண்டகசாலையில் வைத்தார். யார்? நேபுகாத்நேச்சார். அப்போ அந்த நேரத்தில் அந்த தேவாலயத்து அந்த பாத்திரங்களை கொண்டு போய் அவன் கோயிலில் வச்சது மட்டும் இல்லாமல் பாத்திரங்களாக பாத்திரவான்களாக எண்ணப்பட்ட மிக முக்கியமான ராஜகுலத்தார், இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரில் துறைமக்களில் யாதொரு மாசு இல்லாத அழகான ஞானத்தில் தேறின அறிவில் சிறந்த கல்வியில் நிபுணரான அரண்மனையில் சேவிக்கத்தக்க வாட்ட சாட்டமான சில வாலிபர்களை தெரிந்து கொண்டானான். இதெல்லாம் பொறுக்கி எடுக்கப்பட்ட பாத்திரங்கள்.
விசேஷமாக ஸ்பெஷலாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். அந்த பாத்திரங்களில் எல்லாரும் அழைத்து வரப்பட்டாங்க. அந்த அழைத்து வரப்பட்ட இதில் இவங்க ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். அதில் நிறைய பேர் எத்தனை பேர்னு எண்ணிக்கை சொல்லப்படலை. இல்லை, அவங்களுக்கு என்ன செய்தாரா, 4ஆம் வசனத்தின்படி கல்தேயருடைய எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்கள கல்தேயர் இது வரைக்கும் அவங்க எந்த பாஷை, யூத பாஷை பேசணும், அவங்களுக்கு கல்தேய பாஷை சொல்லிக் கொடுக்குறாங்க. எதுக்காக? அந்த ஆட்களை தங்களுடைய டியூன் பண்ணுறார். தங்களுடைய பாபிலோனிய அந்த கலாச்சாரத்துக்கு தக்க மாதிரி கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அதனுடைய மொழியை சொல்லிக் கொடுக்குறாங்க, கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த உணவு பழக்கங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்கள போல் உடுத்துவதற்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்கள அப்படியே மாற்றுறாங்க, அவங்கள அப்படியே மாற்றிடுறாங்க, அவங்கள ஒரு பாபிலோனியராக மாற்றுறாங்க. அப்போ கற்றுக் கொடுக்கும் பிரதானி தலைவன் அஸ்பானேசு அப்படிங்கிறவனுக்கு கற்பிச்சிட்டார். அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யறாங்க, ஸ்பெஷல் சாப்பாடு, ராஜா சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்கள அப்படியே மாற்றுறாங்க. இன்றைக்கும் உலகம் என்ன செய்யுதுன்னா, நம்மளை அவங்களுக்கு ஒப்ப ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டோன்னா அந்த கம்பெனியுடையதான ட்ரெஸ்ஸு, அந்த கம்பெனியுடையதான அந்த லோகோ, அந்த கம்பெனியுடையதான பெயர் அடங்கின அந்த டேகு, அதனுடைய ஐடி கார்டு, அவங்களுடைய அதுக்குன்னு உள்ள யூனிஃபார்ம் அப்படிலாம் கொடுக்குறாங்க. அதுக்கு நாங்கள் அங்கே பேசுகிறதுக்குன்னு சொல்லி அதுக்குன்னு உள்ளதான தனி லாங்குவேஜு, ஒரு மொழி, அங்கே அவங்களுக்குன்னு சொல்லி இருக்கிறதான சில ஒழுங்குமுறைகள், விதிமுறைகள், அங்கே உள்ள அந்த கம்பெனி கல்ச்சர், அந்த கலாச்சாரம் எல்லாம் மாறுது. பார்த்திங்களா? அதை மாதிரி 3 வருஷம் வளர்க்குறாங்க. அதனால தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பைபிள் காலேஜ் 3 வருஷம், டிகிரி கோர்ஸ் 3 வருஷம் அப்படின்னு வர்றதெல்லாம் இங்கேருந்து வந்தது தான். சரி, அது முடிவில் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி கட்டளையிட்டான். அப்போ அது மாதிரி போகுது 6ஆம் வசனத்தில். இத்தனை நிறைய பேர் அழைக்கப்பட்டு வந்ததில் தெரிந்து கொள்ளப்பட்டதில் குறிப்பாக 4 பேர், இந்த தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியாங்கன்னு 4 பேர் மிக முக்கியமான ஆட்கள் இருந்தாங்க. எல்லாமே தேவனுடைய நாமத்தினால் யா என்று முடியக்கூடிய யெகோவா தேவனுடைய பேரை தாங்கினவர்களாக 2 பேரும், 3 பேரும் ஏல் என்ற பெயரை தாங்கினதான மிசாவேல் என்று சொல்லக்கூடிய அப்படி ஒரு ஆளுங்க இருந்தாங்க. சரியான பிரதானி தலைவன் தானியலுக்கு பெல்தேசாத்சார்னு பேரை மாற்றிட்டான். அனனியாவுக்கு சாத்ராக்குன்னு பேர் வச்சுட்டான். மிசாவேலுக்கு மேஷாக்குன்னு பேர் வச்சுட்டான். சாத்ராக்கு, மேஷாக்கு. அப்போ அதுக்கப்புறம் அசரியாவுக்கு ஆபேத் நேகோன்னு பேர் வச்சுட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசனால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு இருதயத்தில் தீர்மானிச்சுக்கிட்டான். அவன் தீர்மானிச்சுட்டாமல் அவன் நண்பர்களோடு தீர்மானிச்சுக்கிட்டாங்க. நான் என்னதான் இருந்தாலும் நான் யெகோவா தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் தேவன் நீதி உள்ளவர், நான் அவருக்கு பயந்து நான் நடப்பேன், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, நான் அவருக்கு பிரியமானவனாக நான் இருப்பேன், நான் அவரை நான் பிரியப்படுத்துவேன், நான் தானியேல், நான் கர்த்தருக்கு உரியவன், நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவன், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அதில் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான். தேவன் நீதிபரர் அப்படின்னு சொல்லி அவன் தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாக இருப்பதற்கு அவன் ரெடி ஆகிட்டான். காட் இஸ் மை ஜட்ஜ், தேவன் என் நியாயாதிபதி. தானியேல் என்றால் தேவன் நியாயாதிபதினு அர்த்தமா. அனனியா அப்படின்னு சொன்னால் தேவன் கிருபை உள்ளவர்னு அர்த்தமா. மிசாவேல் என்று சொன்னால் தேவன் ஒப்பிட முடியாதவர். ஹூ இஸ் லைக் காட், அவர் தேவன் ஒப்பிட முடியாதவர் அப்படின்னு அர்த்தமா, ஒப்பற்றவர். அசரியா அப்படின்னு சொன்னால் ஆமாம், அவர் தேவன் நமக்கு நினச்சினா அஷேர், ஆமாம், அவர் எல்எஸ்ஏங்கிறல அசரியா அப்படின்னு சொன்னால் யெகோவா என்னுடையதான எனக்கு உதவி செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இதை அப்படியே மாற்றிட்டான் பாருங்கள், பேரை மாற்றுறான். என்ன பேர்? பெல்சாத்சார் பேர் வச்சான் பாருங்க. ஏமா யெகோவா தேவன் நீதிபரர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக அவன் பாபேலினுடையதான பிரின்ஸ் ஆஃப் பாபிலோன் அப்படின்னு ஆக்கிட்டான். அவன் அப்படின்னு கடவுள் பேரை, பாபிலோனுடைய கடவுள் பேரை வைக்கிறான். அவனுக்கு சாத்ராக்கு பேர் வைக்கிறான். அவனுக்கு சூரிய கடவுள்னு பேர் வைக்கிறான். சூரிய கடவுள் சாத்ராக்னா சூரிய கடவுள். மேஷாக்குன்னு பேர் வைக்கிறான். அவன் அங்கே ஷெஷாக் அப்படின்னு சொல்கிறதான ஒரு தெய்வத்தினுடைய பேரை அவனுக்கு மேஷாக்கு வச்சுட்டான். ஆபேத் நேகோ அப்படின்னு சொன்னால் நேகோங்கிற கடவுளுடைய தானே அடிமை அப்படின்னு அர்த்தமாக வச்சுட்டாங்க.
இப்படி பேரெல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ அடுத்த பிரெயினை வாஷ் பண்ணுறாங்க, பேரை மாற்றிட்டாங்க, பிரெயினை அப்போ அவனுக்கு கல்தேற மொழியை சொல்லிட்டாங்க, அவங்களுடையதான மதங்களை பற்றி சொல்கிறாங்க, அவங்களுடைய சமயங்களை பற்றி சொல்கிறாங்க, அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்களுடைய ஆகாரத்தை சாப்பிட்றாங்க. இப்படியெல்லாம் போகுது. அப்படி போகும்போது இவன் ஒரு காரியத்தில் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒன்று எடுக்கிறான். நான் ஆகாரத்தில் கவனமாக இருப்பேன்னு முடிவு எடுக்கிறேன். பாருங்கள், ஆகாரம் வேண்டாம். நான் அதாவது ஏன் அந்த ஆகாரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னான்னா 2 காரியம் சொல்கிறாங்க. ஒன்று, அவர்கள் அந்த என்ன சொல்கிறது, ஹலால் முறைப்படி, அது வேதாகம முறைமைப்படி, ஆகம முறைமையின்படி அந்த இரத்தங்கள் சிந்தப்பட்டு, அதன் இரத்தம் மண்ணில் சிந்தப்பட்டு பிறகு செய்யப்படாமல் இரத்தத்தோடு புசிக்கிற ஒரு பழக்கம் அந்த பாபிலோனியருக்கு இருந்திருக்குது. ஆகையினால அவன் அந்த ஆகாரம் வேண்டாம் என்று சொன்னான். ஒன்று. 2வது, அந்த ஆகாரம் வேண்டாம் என்று சொன்னதுக்கு காரணம், சில சாப்பிடக்கூடாது என்று சொன்ன சில மிருகங்கள், அதாவது அசை போடுகிற மிருகமாயிராம, அசை போடுகிற மிருகம் இல்லாமல் மிருகத்தையும் விரிகுழம்புள்ள மிருகம் சாப்பிடணும். இது விரிகுழம்பும் அசை போடாத சில வகையான மாംசங்கள், உதாரணத்துக்கு முயல், அப்படி சில ஒட்டகங்கள், இதெல்லாம் நினச்சிருக்காங்க. சில சாப்பாடு அதெல்லாம் வேண்டான் இருக்காங்க. 3வது, இவன் இந்த ஆகாரத்தை வேண்டான்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணம், அவன் கொடுக்கப்படுற எல்லா ஆகாரங்களும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதாகவும், ஆகையினால அது வேண்டான்னு சொல்லி அவன் வெறுத்ததாகவும் காரணம் சொல்கிறாங்க. சரி, அதனால் வேண்டவே வேண்டான்ட்டு. இந்த வேண்டாங்கும்போது என்ன செய்யறது, அவனுக்கு வேறு வழி இல்லை. அது என்ன செய்யறான்னா, பிரதாண்டிய தலைவன்கிட்ட கேட்குறாங்க, ஐயா, நாங்கள் இது மாதிரி சாப்பிட்றது இல்லை, ப்ளீஸ், நாங்கள் இதை தீட்டுப்படுத்த விரும்பலை, இதனால். ஆனால் எல்லாரும் போகலை, எல்லாரும் அல்ல, எல்லாருமே யூத குலத்தை சார்ந்தவர்கள், எல்லாரும் ராஜரீக வம்சம், எல்லாரும் யெகோவா தேவனை வழிபடுகிறவங்க. ஆனால் இந்த 4 பேர் மாத்திரம் வித்தியாசம். அதில் குறிப்பாக தானியேல் ரொம்ப வித்தியாசம். எல்லாரும் போல வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை உண்டாக்கவில்லை. ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்திருக்கா. உன்னுடைய உணவிலேயும், உன்னுடைய உடையிலேயும், உன்னுடைய உறவிலேயும், உன்னுடைய உடைமைகளிலேயும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வித்தியாசமானவனாக இருந்தால் கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சு வழி நடத்துவாராக. எல்லாவற்றிலும் எதுலெல்லாம் உணவில் வித்தியாசம், உடையில் வித்தியாசம், உன்னுடைய உறைவிடமும் வித்தியாசமாக இருக்கணும், உன்னுடைய உடைமைகள் வித்தியாசமாக இருக்கணும், உன்னுடைய உழைப்பும் வித்தியாசமாக இருக்கணும். இப்படி அப்படி ஒரு வேறுபாட்டின் வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்க்கை. அப்போ இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ நான் என்ன செய்கிறது? அப்போ அவன் சொல்கிறான், எப்பா தம்பி நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிடலாம், ஆனால் உங்கள் முகங்களெல்லாம் மற்ற நான் இப்போ வேண்டாம், நான் உங்களுக்கு அந்த ஆகாரத்தை கொடுக்காம விட்டேன்னா எங்களுக்கு பருப்பு ஆகாரங்களை கொடுங்கங்கிறாங்க, மரக்கறியை கொடுங்கங்கிறாங்க. நான் கொடுத்து மற்ற வாலிபுடைய முகங்களை பார்க்குற உங்கள் முகம் வாடி போச்சுன்னு என்ன அவர் என்ன செய்வார், சிறைச்சேதமே பண்ணிவிடுவார், கொன்னே விடுவார் அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், அவர் 10 நாள் எங்களுக்கு கொடுத்து எங்களை நினச்சிங்க, என்னை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மேல் சார்ன்னு ஒருத்தன் இருக்கான், 10 நாள் வரைக்கும் இப்படி அடியார் சோதித்து பாருங்கள். அப்போ புசிக்க பருப்பு மரான மரக்கறி கொடுங்க. 10 நாளைக்கு அப்புறம் எங்கள் முகங்களையும் மற்ற ஒத்து பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். பின்பு நாங்கள் அப்படி நீ என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டேன். 10 நாள். இந்த 10 நாள் அதான் அது ஒரு முக்கியமான ஒன்று. 10 நாட்கள் நீங்கள் உபத்திரப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமா ஒரு இடத்துல. 10 நாட்கள் உபத்திரப்படுவீர்கள். 10 விதமான வாதைகள் அப்படின்னு பார்க்குறோம். 10 விதமான வாதைகள், அந்த 10 விதமான டெஸ்ட்டு, 10 விதமான டெஸ்ட்டுகள் நமக்கு வரும். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்மை சோதிக்கிற 10 வகையான போராட்டங்கள் வரும். 10லையும் ஜெயிக்கணும். 10 நாட்கள். இப்போ இந்த 10 நாட்கள் கொடுக்குறாரு. இந்த 10 நாட்களில் அவங்க என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் 10வது நாள் 11வது நாளில் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், 10 நாளும் சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு 11வது நாளில் பார்த்தா மற்ற முகங்களை விட முகம் கலையாக இருந்துச்சான், அழகாக இருந்துச்சான், சர்வமும் புஷ்டியாக இருந்துச்சான். ஓ ஹல்லேலூயா. அவளுக்கு அப்படியே செய்து இந்த 3 காரியங்களையும் விளக்கி வச்சுட்டு அந்த போஜனத்தையும் திராட்சரசையும் விளக்கி வச்சு அவங்களுக்கு அவங்க கேட்ட மாதிரி கொடுத்தாங்களாம். ஏன்னா இவங்க கேட்குறதெல்லாம் கொடுக்கணும், இவங்க என்ன ஆகாரம் கேட்டாலும் கொடுக்கணும்னு தான் அவங்க வச்சுருக்குது. அப்போ ஒன்று வேண்டான்னு சொல்கிறதுக்கு உரிமை உண்டு, வேணும்னு சொல்கிறதுக்கு உரிமை உண்டுங்கிற அளவில் தான் அவனுக்கு வச்சுருந்தாங்க. இவங்க அந்த உரிமையை இதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. இது கட்டாயமாக எனக்கு கட்டாயப்படுத்தி எதுவும் சாப்பிடக்கூடாது. ஆனால் எதில் முக்கியம்னா அவங்களுடைய சரீரம் பலனாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த 4 வாலிபர்களும் இப்படி யாரெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தோடு நான் கர்த்தருக்காக வாழ்வேன்,
நான் தேவனுக்கு பிரியமானதை செய்வேன். நான் புசித்தாலும் குடித்தாலும் உணவு, என்னுடைய உடை, என்னுடைய உறைவிடம், அப்புறம் என்னுடையதான உடைமைகள், என்னுடைய பழக்க வழக்கம், என்னுடைய உறவுகள், நான் மற்றவங்களோடு இருக்கிறதான என்னுடைய உறவுகள், இவங்க எல்லாத்தையும் நான் பரிசுத்தமாக யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, உறவுகள், இதெல்லாம் நான் கரெக்டாக இருந்தேன்னா ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் ஒரு வித்தியாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானித்தாங்க. அந்த தீர்மானத்துக்கு கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அவங்க மேல் அதிகாரி கண்களில் தயவு கிடைக்க பண்ணார். காரியங்களை சாதிக்கும். ராஜாவிடத்தை கொண்டு வருவதற்கும் குறித்த நாள் நிறைவேறின போது எல்லாம் கொண்டாந்து விடுறான். ராஜா அவங்களோட பேசுகிறான். அப்படி எல்லாம் பேசும்போது தானியேல், அனனியா, மீசாவேல், ஆசரியா இவங்க 4 பேர் மாத்திரம் மற்ற எல்லாரை காட்டிலையும் வித்யா, நீ இப்போ ஒன்றிதான தேவனுக்காக நீ சிலவற்றில் வித்தியாசம் காண்பித்தால், வேறுபாட்டை காண்பித்தால், சில தியாகங்களை பண்ண தீர்மானித்தால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை ஆண்டவர் அங்கேயும் ஒரு பெரிய ஒரு மற்றவங்களை காட்டிலும் ஒரு வித்தியாசத்தையும் வேறுபாட்டையும் உன்னை கர்த்தர் எல்லாருக்கும் என்பதாக விளங்க பண்ணுவார். நிற்கிறாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஞானமாக இருக்கட்டும், புத்தியாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும். அதாவது சொல்லப்போனால் தத்துவங்கள்லேயும் அவங்க அந்த பாபிலோனிய தத்துவங்கள் அதை படிச்சுட்டாங்க. எல்லாம் பாபிலோனிய தத்துவங்கள், பாபிலோனிய சட்டங்கள், அவங்க அங்கே இருக்கிறதான சட்டங்களை குறித்து பிறந்து அவங்களுடைய அரசியல் சம்பந்தமான காரியங்கள், அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய சமய சம்பந்தமான இதெல்லாம் படிச்சிருக்காங்க, தப்பு இல்லை. சமய சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் கேட்குறாங்க. அத்தனைக்கும் கேள்வி. அப்போ ராஜாங்கம் எங்கும் இல்லை. சகல சாஸ்திரி சோசியர்களை காட்டிலும் 10 மடங்கு ஏற்கனவே படித்த ஆசிரியர்களாக இருக்காங்களே அவங்கள விட 10 மடங்கு சமர்த்தராக இருந்தாங்களாம். அல்லேலூயா. நீங்கள் அப்படி இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இதுக்கெல்லாம் காரணம் அந்த 8ஆம் வசனம் தான். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ண 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல், இந்த 8ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த, நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். உணவினாலேயோ உடையினாலேயோ என்னுடைய உறைவிடத்தினாலேயோ என்னுடைய உடைமைகளினாலேயோ என்னுடைய உறவுகளினாலும் என்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார். அந்த தீர்மானம் பண்ணி கொண்டு அதற்காக மற்றவங்களை வேண்டிக் கொண்டு அவன் அதற்கான தீர்மானம், அவனுடைய சரியான தீர்மானம் அவனை மேன்மையாய் கொண்டு. நீங்கள் இன்றைக்கி இந்த காலை வேளையில் ஒரு சரியான தீர்மானம் நீங்கள் எடுங்கள். நீங்கள் ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக எடுக்கிற தீர்மானம் ஒரு நாளும் நீங்கள் அதுக்கு வருத்தப்பட வேண்டியதே இருக்காது. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமான உணவு, தேவனுக்கு பிரியமான முறையில் உடை, தேவனுக்கு பிரியமான அளவு உண்டியதான உடைமைகள், அந்த அவசியமான உடைமைகள், தேவனுக்கு பிரியமான உன்னுடைய உறைவிடம், உன்னுடைய தேவனுக்கு பிரியமான உறவுகளை மட்டும் நீ கடைபிடித்து போவாயானால் கர்த்தர் உன்னையும் உன்னை போல இருக்க உன்னோடு கூட சேர்ந்தவர்களையும் கனம் பண்ணுவார். அவன் உயர்த்தி வைப்பார். சொல்லப்போனால் எத்தனையோ தலைமுறை அவன் தேவனுக்கு ஆசீர்வாதமாக அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில், அதுக்கு அடுத்து வந்த பெர்சிய சாம்ராஜ்யத்திலையும் அவனுடைய பெயர் ஓங்கி இருந்ததா. கர்த்தர் உங்களையும் உயர்த்தி வைப்பார். வித்தியாசமாயிருங்க, வேறுபட்டு வாழுங்கள், பரிசுத்தராயிருங்க, கர்த்தருக்காக வாழுங்கள். கர்த்தருக்காக சில காரியங்களை விட்டு விடவும், சில காரியங்களை உறுதியாக இருக்கவும் தீர்மானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. தானியேல் 1வது அதிகாரத்தில் தானியேல் ராஜாவினுடைய போஜனத்தினாலும் அவருடைய பானத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். அந்த தீர்மானத்தை வைத்து தான் அவனுக்கு கனம், அவனுக்கு உரியதான ஆசீர்வாதங்கள் எல்லாம். இன்றைக்கும் நம்ம இந்த உலகத்தாரால் தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கை வாழ நம்முடையதான கண்கள், நம்முடையதான காதுகள், நம்முடையதான வாய், நம்முடையதான இருதயம், நம்முடைய சிந்தனை நம்ம என்ன செய்வோம், நம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நம்ம என்ன செய்வோம், தீர்மானத்தில் உறுதியுடையவர்களாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகையினால கர்த்தர் என்ன செய்தாரா, எல்லாவற்றை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தராக அவர்களை கர்த்தர் என்ன செய்தார். அந்த 4 வாலிபர்களை வாலிப வயது
ஆமென். உறுதியான அந்த வயதை பார்த்து கர்த்தர் கனப்படுத்துகிறார். இந்த நாளிலும் நம்ம என்ன செய்வோம்? அப்படிப்பட்டதான உறுதியுடையவர்களாக, அந்நிய தேசம்தான், அந்நிய ராஜாவுடையதான அடிமைகள் தான் இவங்க, ஆனாலும் அதில் உறுதியும் தீர்மானமாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை அத்தனை பேருக்கு மத்தியிலே உயர்த்தினார். இன்றைக்கி நம்ம ஜெபிப்போம். ஆமென். கர்த்தருடையதான சமூகத்தில் உறுதியுடையவர்களாக இருப்போம். அவன் எந்த காரியத்தினாலும் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்வோம். கர்த்தாவே, ஸ்தோத்திர இயேசப்பா, கிருபை இரக்கம் தான் எங்கள் நல்ல பிதாவே. அப்பா, இந்த வாலிப வயதில் ஆமென் அப்பா உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறதுப்பா. தேவனே, இந்த வாலிப வயதில் பிள்ளைகள் கர்த்தாவே உண்மையிலே உறுதியுடையவர்களாக ஆமென் அப்பா தன்னை பாதுகாத்து கொள்ளுகிறதுல உறுதியுடையவர்களாக கர்த்தாவே இந்த உலகத்தாரால் கரைபடாத வாழ்க்கை வாழ தீர்மானம் பண்ணுகிற வாழ்க்கை வாழ கிருபை தாரும் தேவனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே எல்லாவற்றிலும் ஆமென் இப்படி உறுதியாக இருந்தால் எல்லாவற்றிலும் கர்த்தாவே 10 மடங்கு சமர்த்தராக அப்பா நீர் உடைய பிள்ளைகளை நீர் வாழ வைப்பீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்களை ஆமெனப்பா பாதுகாத்து கொள்ள கிருபை தாரும். ஆமெனப்பா. நீர் அப்பா ஞானத்திலும் வளத்திலும் ஆமெனப்பா ஸ்தோத்திரப்பா நீர் கர்த்தாவேப்பா ஆமெனப்பா சமத்தராக நீர் உருவாக்க நீர் காத்து கொண்டிருக்கிறீரப்பா, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. அப்பா, அர்ப்பணிக்கப்பட்டவர்களை ஆமேன் அப்பா தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆமேன் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அப்பா மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவாய் நீ உயர்த்துகிற ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான அப்பா வைராக்கியமுடைய பிள்ளைகளை எழுப்பித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.